ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸில் தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தையில் 2வது வார்த்தை தாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு குறித்து நம்ம பார்க்கலாமா? ஸோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் போது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கல்வனை அடிச்சிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற கல்வன் பேர் டிஸ்மாஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற கல்வன் பேர் கெஸ்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் தான் ஏசப்பா இருக்கிறாரு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற கெஸ்டாஸ் சொல்கிறாரு, நீ கிறிஸ்து தானே, நீ உன்னை ரட்சித்து எங்களை நீ ரட்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரைட் சைடில் இருக்கிற டிஸ்மாஸ் சொல்கிறாரு, நீ என்ன பேசுகிற, நம்ம பண்ண தவறுக்கு தானே நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இவர் எந்த குற்றமும் செய்யலையே, இவர் நீதிமான், இவருக்கே இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும், பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிற டிஸ்மாஸ் சொல்கிறாரு. அப்போது உடனே அந்த டிஸ்மாஸ் ஏசப்பா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஏசப்பா உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்கிற வார்த்தை தாங்க லூக்கா 23:43 சொல்லியிருக்கு, மெய்யாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடன் நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த கல்வன் கிட்ட சொல்கிறாருங்க. அப்போ பாருங்க, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கல்வனோட கண்களை காகம் பிடுங்கிட்டு போனது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கோமா, ஏன் அந்த காகா வரணும் அவன் கண்களை பிடுங்கணும்னு? ஏன்னா அந்த இடத்துல அந்த கல்வன் சொல்லியிருக்கான், நீ உன்னை ரட்சித்து என்னை ரட்சிக்கக்கூடாதா அப்படின்னு. அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணது. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பது என் கையில் தான் இருக்குது, நீ யாரையும் நியாய தீர்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவே கொஷின் மார்க் வச்சு நியாய தீர்க்கான். அதனால தான் காகா கண்களை பிடுங்கிட்டு போனது. ஆனால் இன்னொரு சைடு இருக்கிறவன் அவன் தவற உணர்ந்து அவன் ரட்சிப்படைவதுக்கு என்ன செய்யணுமோ ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணான்னா ரட்சிக்கப்பட்டான். அவன் தாங்க பாக்கியவன் அந்த இடத்துல. ஸோ அது போல் தாங்க ரட்சிப்பு அடைவதற்கு பல வருஷம் வேணாங்க. நீங்கள் உங்கள் இதயத்தை ஒரு நிமிஷம் கண்களை மூடி என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, என்னை ரட்சிங்க ஏசப்பான்னு ஒரு நிமிஷம் நீங்கள் உண்மையாக கேட்டால் போதுங்க, நீங்கள் உடனே ரட்சிப்பு அடைவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சால்வேஷன் எப்படி கிடைக்கும்னா, வசனங்கள் நிறைய சொல்லியிருக்கு, ரட்சிப்பு தேவனால் தான் வரும், ரட்சிப்பு தேவனிடத்தில் தான் கிடைக்கும், ரட்சிப்பு தேவன் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மனுஷனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு நீங்கள் சாரி நான் என்னை மன்னிச்சிருங்க சொன்னால் கூட அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து சாரி ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க சொன்னால் அந்த இடத்துலையும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், அவர் ரத்தத்தில் நம்ம கழுவப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். ஸோ இனிமேல் மனுஷங்கிட்ட போகிறதோட நீங்கள் ஆண்டவர்கிட்ட வருவது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.